ஓம் சாந்தி 24/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அளவற்ற குஷி மற்றும் போதையில் இருப்பதற்கு தேக உணர்வு என்ற நோயை விட்டு அன்பான புத்தி உடையவராகுங்கள் அப்படின்றாரு. தன்னுடைய நடத்தையை திரித்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்குறார் பாபா, எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏறாது? யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கின்றார்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் மகிமை செய்கின்றார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாது. யார் பாபாவை சாதாரணமாக புரிந்துள்ளார்களோ அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. பாபா யார், என்னவாக இருக்கிறாரு, இதை பற்றி யதார்த்தமாக அக்யூரேட்டாக மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்களால் தான் அந்த ஆன்மீக போதையில் இருக்க முடியும். உண்மையாக நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் பாபாவிற்கு அவசியம் கொடுப்பார்கள். குழந்தைகள் செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கமடைந்திருப்பார்களோ என்ற கவலை பாபாவிற்கு ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. புதிதாக யாராவது வந்தால் குழந்தைகள் முதலில் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களுடைய தந்தை. ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவிற்கும் தனித்தனியாக எல்லைக்குட்பட்ட ஒரு தந்தை இருக்கிறார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. ஒரு சிலர் 1%, சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சத்தினர் என இருப்பாங்க இல்லைங்களா? அதில் ராஜாராணி இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. அதனால் அந்த தாரணையில் வித்தியாசத்தினால தான் பதவியிலையும் வித்தியாசம் வருது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றார் பாபா. பிரஜைகளோட பாருங்களேன், அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜை என்றாலே சாதாரண பிரஜை தான். இது படிப்பு ஒவ்வொருவரும் அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ப படிக்கிறாங்கன்னா பாபா புரிய வைக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு என்ன நினைப்பு கிடைச்சிருக்கு. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைப்பிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைப்பிடிக்கிறார்கள். படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கின்றது. பாபா புரிய வைத்திருக்கின்றார். இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகம் இருக்கும். தேர்ச்சி பெறாமல் புதிய உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. இப்போ படிக்கிறோன்னா அடுத்த கிளாஸ் போகணுன்னா எக்ஸாம் வைப்பாங்க. அதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். எல்லாம் கடைசியில் எல்லாமே தெரிய வரும். ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் எந்த அளவுக்கு நாம் தகுதி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாபா கேட்கும்போது வெட்கத்தினால எல்லோரும் கை தூக்கிடுறாங்க. ஆனால் நாம் எப்படி மாற முடியுன்றது உள்ளுக்குள்ளார புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றார் பாபா. இதுதான் அறியாமைன்னு சொல்லலாம். இவரை காட்டிலும் அதிகமான புத்தி லௌகீகமானவர்கள் கூட இருக்கிறது என பாபா உடனடியாக புரிந்து கொள்கின்றார். அவர்கள் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் நம்ம எப்படி படிக்கிறோன்றது அவங்களுக்கே தெரியும். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என கூற மாட்டார்கள். இங்கேயோ பல குழந்தைகளுக்குள் இந்த அறிவு இல்லை. தேக உணர்வு நிறைய இருக்கின்றார் பாபா. வந்திருப்பது என்னவோ தேவதையாவதற்காக, ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் இருக்கணும் இல்லைங்களா? விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா முறைப்படி பாபாவிடம் அன்பில்லை. அந்த விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது விபரீதன பிரீத்னா அன்பு, விபரீதன அன்பு இல்லாமல் இருக்கிறது. பாபா மேலே அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிற வழிப்படி நடக்கணும். அதுதான் அன்பான புத்தி. பாபா சொல்கிறாங்க, இந்த விநாச காலத்தில் விபரீத புத்தி என்பதுடைய யதார்த்தமான பொருள் என்பதை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகள் தாங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க? பாபாவை நினைக்கணும். இது மறைமுகமான ஒரு விஷயம், குப்தமாக நடக்கக்கூடியது. படிப்புன்றது குப்தம் கிடையாது. படிப்பில் வரிசை கிரமத்தில் இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. இப்போ சிறு குழந்தையாக இருக்கிறார் பாபா புரிந்துக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை 3 மாதம் 4 மாதங்கள் கூட நினைக்கிறதே கிடையாது. பாபாவை நினைக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பாபாவுக்கு டெய்லி லெட்டர் எழுதுவாங்க. பாபா நான் எப்படி நடந்துட்டுருக்கேன், என்னென்ன சேவை செஞ்சிட்ருக்கேன்றதை கடிதம் மூலமாக
தெரிவிக்கிறது கிடையாது. அப்போ அப்பாவுக்கு வந்து குழந்தைகள் எதுவும் மயக்கம் அடைஞ்சிடலையே, அப்போ குழந்தைகிட்ட இருந்து லெட்டர் வரலையே அப்படின்னு பாபாவுக்கு குழந்தைகளை பற்றி எவ்வளோ கவலை இருக்குது. சிலர் பாபாவுக்கு எவ்வளோ நல்ல நல்ல சேவையினுடைய செய்திகளை எல்லாம் பாபாவுக்கு எழுதுகிறாங்க. அப்போ பாபா குழந்தை ஜீவிச்சு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, பகவான் வாக்கு, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நாம் விஸ்வத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் படிக்கின்றோம் என நீங்கள் புரிஞ்சிருச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போதை ஏறும், அளவற்ற குஷி சதா ஏறிக்கிட்டே இருக்கும். கீதை படிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் வாக்கு, நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன், அவ்வளோதான். அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. இப்போது அந்த கீதையினுடைய உண்மையான பகவான் நமக்கு எல்லையற்ற தந்தையை படிக்க வைக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்குது. அவங்க புத்தியில் இந்த விஷயம் இருக்காது. அதனால் முதல்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து 2 தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்றார் பாபா. பாபா புரிய வைக்கிறாரு, முதலில் 2 தந்தைகளின் விஷயத்தை வந்து புத்தியில் புரிய வைக்கணும். தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்குறாரு. பிறகு அவர் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? இப்போ லௌகிக அப்பாவை வந்து சர்வவியாபின்னு சொல்லுவாங்களா என்னன்னு கேட்குறார் பாபா. ஆத்மா பரமாத்மாவுடைய ரூபம் ஒன்று தான், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது என்பதை நீங்கள் படங்களில் பார்க்குறீங்க. மற்றபடி ஆத்மா சின்னதாகவோ பெரிதாகவோ ஆத்மாவோ பரமாத்மாவோ ஆகிறது கிடையாது. எல்லோருமே ஆத்மாக்கள் தான். அவரும் ஆத்மா தான். அவர் எப்பொழுதுமே பரந்தாமத்தில் இருக்கிறதுனால ஒரு பரமாத்மா. ஆத்மாவில் நீங்கள் பெரியவர் வரும்போது பாபா வர்றது கிடையாது. நான் கடைசியில் இந்த உடலில் வந்து பிரவேசமாகின்றேன். இந்த விஷயங்களை வந்து வெளியில் இருப்பவங்க யாரும் புரிஞ்சிக்கவில்லை. விஷயங்கள் மிகவும் எளிது தான். பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணனுடைய பெயரை போட்டுட்டாங்க. எந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணரா வைகுண்டத்தில் நரகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். தேகம் உட்பட எல்லாத்தையும் மறங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? தேகதாரை நினைக்கிறனால பாவங்கள்லாம் எப்படி போகும் அப்படின்றாரு பாபா. கிருஷ்ணர் வந்து சிறிய குழந்தை. அவர் எங்கே, நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகின்றேன். அப்போ 2 பேருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு தவறுனால தான் அனைத்து மனிதர்களுமே பதித்தமானவர்களாகவும் ஏழைகளாகவும் ஆக்கிட்டாங்க அப்படின்றார் பாபா. நானும் சர்வியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வியாபி இல்லை. ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா தான் சர்வியாபியாக இருக்குது. எனக்கென்று உடலும் கிடையாது. மற்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவங்களுக்குன்னு உடல் இருக்குது. ஒவ்வொரு உடலுக்கென்று தனித்தனி பெயர் இருக்குது. எனக்கு உடலும் கிடையாது, என்னுடைய உடலுக்கென்று பெயரும் கிடையாது. ஆத்மாவுன்னு பெயர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரமாத்மா தான். நான் வயோதிக உடலை எடுக்கின்றேன். இவருடைய பெயரை மாற்றி பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு பிரம்மான்னு பேர் கிடையாது. என்ன சதாசிவன் என்று கூறுகிறார்கள். அதனால என்ன பாபா என்னுடைய பேர் எப்பொழுதுமே சிவன் தான். ஆத்மாவுன்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு பாபா சிவன் தான். அதனால தான் அவரை சதாசிவன் சொல்கிறாங்க. நான் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல். ஆத்மாவை அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது. பரமாத்மாவிற்கு எப்போதோ துர்கதி ஏற்பட முடியுமா என்ன? ஆத்மாவுக்கு தான் சத்கதி மற்றும் ஆத்மாவுக்கு தான் துர்கதி ஏற்படுது. இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்கணும், இல்லைனா மற்றவங்களுக்கு எப்படியே புரிய வைப்பீங்கன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, புத்தியை சதா பிஸியாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சதா பாதுகாப்பாக இருக்கலான்னு சொல்கிறாரு. இதற்கு தான் சுய தரிசன சக்கரதாரி என்று பெயர். மற்றபடி இம்சை போன்ற எந்த விஷயமும் கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறீங்க. தேவதைகளை சுயதர்சன சக்கரதாரின்னு சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, பாபா வந்து உங்களை சரீரத்திலிருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிப்பிக்கிறாரு. சரீரத்திலிருந்து ஆத்மா தனிப்பட்டது. ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கின்றது. ஆத்மா சரீரத்தில் வருகிறது என்றால் அதை மனிதன் என்கின்றோம். கர்மம் செய்வதற்காக தான் சரீரம் வந்து கிடைக்குது. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை கர்மம் செய்வதற்காக எடுக்கின்றது. சரீரத்தில் இல்லாத போது தான் அமைதி கிடைக்கிது. மூலவதனத்தில் கர்மம் எதுவும் கிடையாது. சூட்சுமதத்தில் வதனத்துடைய விஷயமே கிடையாது. சிருஷ்டி சக்கரம் இங்கே தான் சுழலுது. பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதையே ஞானம் என்று கூறப்படுகின்றது. பாபா சொல்கிறாரு, இந்த சாஸ்திரத்தினுடைய பாகம் மட்டும் இந்த நாடகத்தில் இருக்குது.
இந்த சாட்சாத்காரன்றது திவ்ய திருஷ்டியால் தான் பார்க்கப்படுது. கிரிமினல் கண்களுக்கு பரிசுத்தமான பொருள் தெரியாதுன்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தன்னைத்தான் சதா பாதுகாப்பாக வைப்பதற்காக விசாரசாகர மந்தனத்தில் புத்தியை பிஸியாக வைக்க வேண்டும். சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வீண் விஷயங்களில் தனது நேரத்தை இழக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, சரீரத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபா படிக்க வைக்கின்றார். அதை படிக்க வேண்டும். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ள வேண்டும். பாபா இன்றைக்கி வரதானம் கொடுக்குறாங்க. பிரம்மா தந்தைக்கு சமானமாக லட்சியத்தை லட்சணத்தில் எடுத்து வரக்கூடிய பிரத்யட்ச சாம்பிள் கண்கூடான எடுத்துக்காட்டாக ஆகி அனைவருக்கும் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர்கள் ஆவீர்களாக. எப்படி பிரம்மா தந்தை சுயம் தன்னை நிமித்த எக்ஸாம்பிள் என எடுத்துக்காட்டு கருவியாக ஆக்கி கொண்டாரோ, செய்பவர்தான் அர்ஜுனன் என்ற லட்சியத்தை எப்பொழுதும் லட்சணத்தில் எடுத்து வந்தார் இல்லைங்களா? அர்ஜுனன்னா ஆர்ஜிக்கக்கூடியவன், படிக்கக்கூடியவர், முதல்ல நடைமுறையில் கொண்டு வரக்கூடியவர். பிரம்மபாபா சிவபாபா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் முதல்ல செஞ்சு சிவபாபா பிரம்மபாபா ஒரு உதாரணமாக வச்சுருக்கார். ஏன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது அதெல்லாம் முதல்ல பிரம்மபாபாவுக்கு வந்தது. அப்படி பாபா ஒரு எக்ஸாம்பிளாக வச்சிருக்கிறாரு. பாபா என்ன சொன்னாரோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணதில் அவர் முதல் நம்பரில் வந்துட்டார். எனவே இது போல் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். அதனால் பாபா என்ன செய்தாரோ அவரை பின்பற்றி நடந்தாலே போதும். செயல்கள் மூலமாக எப்பொழுதும் வாழ்க்கையில் குணங்களின் மூர்த்தியாகி கண்கூடான எடுத்துக்காட்டும் பிரத்யட்ச சாம்பிளாகி மற்றவர்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்வதில் சகயோகம் கொடுங்கள். உலகத்தில் இப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இருந்து அதை எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளாக சாம்பிளாக இருந்து காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிசயப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கும் நாமளும் இந்தமாரி இருக்கலாம்ன்ற ஒரு தைரியம், ஊக்க உற்சாகம் வரும். இதுக்கு தான் குணதானம் என்று கூறுவார்கள். தானம் என்பதன் பொருளே சகயோகம் கொடுப்பது. எந்த ஒரு ஆத்மா கூட இப்பொழுது கேட்பதற்கு பதிலாக கண்கூடான நிரூபணத்தை பார்க்க விரும்புகின்றார். யாரும் வெறும் லெக்சர் கேட்க விரும்புறது கிடையாது, எடுத்துக்காட்டு பார்க்க விரும்புகிறாங்க. நிரூபணம் நிரூபித்து காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எனவே சுயம் தங்களை குணமூர்த்தி ஆக்குங்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, அனைவருடைய நிராசைகளின் இருளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.